வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாதம் நான் எப்போதுமே 1ஆம் தேதி பட்ஜெட் வீடியோ தான் போடுவேன். இந்த மாதம் பட்ஜெட் வீடியோ நாளைக்கு தான் போடுறேன். ஏன் அப்படின்னா போன மாதம் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் நான் நேற்று பண்ணதில் சரி இந்த மாதம் பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும், சிக்கனமாக இருக்கணும், அதிகமாக பணம் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதம் சில மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்த மாதம் பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பத்தை நடத்த முடியும், அதே சமயம் பணமும் சேமிக்க முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 டிப்ஸை நான் எழுதி வச்சேன். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு. சரி, இந்த டிப்ஸை வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அந்த அடுத்த மாதம் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன். நீங்களும் அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா, வேலைக்கு போக வரத்துக்கு மட்டும்தான் பைக் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுற காலேஜுக்கு போயிட்டு வரத்துக்கு மட்டும்தான் பைக்கு. மற்ற நேரம் எங்கே போனாலும், அது காய்கறி வாங்க போனாலும், கடைக்கு போனாலும், எங்கே போனாலும் இனி நடந்தே தான் போக போகிறேன். வேலைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் பைக்கு, மற்ற எந்த இடத்துக்கும் பைக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ சிட்டி பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயில் காலத்தில் இன்கேஸ் லீவ் விடலாம். அப்போ நம்ம இடையில போகிறப்ப பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாகும். தேவையில்லாமல் பெட்ரோலுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நம்ம சேமிக்கலாம் பாருங்கள். அந்த பணத்தை சேமிச்சிருந்தா கூட நம்ம பசங்க ஆசைப்பட்டதையோ இல்லை நமக்கு பிடித்ததையோ நம்ம செஞ்சு கொள்ளலாம். எதுக்கு தேவையே இல்லாமல் போயிட்டு பெட்ரோல் காசு கொடுத்து, அது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். பெட்ரோல் செலவை எப்படி வந்து நம்ம குறைக்கலாம், அந்த செலவை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 10 டிப்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். எண்டு கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய மணி மேனேஜ்மெண்ட் டிப்பு. டிப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ். இந்த தடவை எனக்கு ஸ்நாக்ஸ் போன மாதம் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஸ்கூலுக்கு அஸ் பர் டைம் டேபிள் ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான். அதாவது வேக வச்ச கொண்டக்கடலை, ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு, சால்ட்டு பிஸ்கெட்டு, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எனக்கு பெருசாக செலவு வராது. மளிகை சாமான் வாங்குறப்ப வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நாங்கள் செஞ்சிடலாம். ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வாட்டர்மெலன், கிரேப்ஸ் இதெல்லாமே விலை இறங்கியிருக்கு. அதனால் பெரிய செலவு வராது. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து எனக்கு பெருசாக இழுத்துருது. 1000 ரூபா பட்ஜெட் போட்டோன்னா கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா 2000 சொச்ச வந்துடுது. ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் இந்த மாதம் 1000 ரூபா தான் எடுத்து வைக்க போகிறேன். எப்படி நம்ம மெனு பிளான் போடுறோமோ, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு, ஸ்நாக்ஸ்க்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெனு பிளான் போடுவோம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ 1000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு வாரத்துக்கு 250 ரூபா தான் கணக்கு. 250 ரூபாய்க்கு நம்ம மெனு ஸ்நாக்ஸ் பிளான் போட்டுருவோம். ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு மெனு பிளான் போட்டுட்டு அதில் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சீக்ரெட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் டிப் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியல. ஆனால் நான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சக்ஸஸ் ஆச்சுன்னா வாரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி பிளான் போடுறப்ப வெரைட்டியாகவும் போடும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் கண்டிப்பாக நம்மளால் போட முடியும். ஒரு வாரத்துக்கு 250 ரூபாய்க்கு தான் ஸ்நாக்ஸ் வாங்கணும், 250 200 தான் வாங்கணும், குறைச்சே பட்ஜெட் போடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். நம்ம பாட்டுக்கு போக வாங்க அப்படியே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இதை ஃபாலோ பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, அடுத்து ஹோட்டல் அதே தான் நான் போன மாதம் பண்ண தப்பு. ஹோட்டலுக்கு 1300 ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோம். என்னுடைய காசு இல்லைனாலும் இப்போ என் ஒய்ஃபோ பிள்ளைங்களோ தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களும் அவங்களோட சேவிங்ஸில். ஸோ அது வந்து லாஸ்ட் மந்த் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உண்டியலில் காசு சேர்த்து வச்சு அதை இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் அதிகமாக என்றைக்கோ ஒரு நாள் போகிறது வந்து தப்பு கிடையாது. 1300 ரூபா ஒரு மாதத்துக்கு போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத என்னைய பொறுத்த மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு அது ஆடம்பரமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம், மற்ற எந்த நாளும் ஹோட்டலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணியிருக்கேன். நான் முடிவு பண்ணியிருக்கோம், நான் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இவங்க என் கூட சேர்ந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒத்துழைக்கிறேங்கிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்லேயும் ஹோட்டல் செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன செய்யலாம். இப்போ உங்களுக்கு ஆசையாக இருக்குது, போர் அடிக்குதுன்னா வீட்டிலையே கூட சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் போய் நீங்கள் ஒரு சிக்கனோ ஒரு 65 வாங்குறதுக்கு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்கினா அது ஒருத்தருக்கே அது பத்தாது. அப்படிங்கிறப்ப வாங்கி வீட்டிலே செஞ்சு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
4வது டிப் வந்து பார்த்திங்கன்னா, போன மாத கடைசியில் தான் நாங்கள் சிலிண்டர் எடுத்தோம். ஸோ அப்போ எப்படி எங்களுக்கு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த சிலிண்டர் வந்து ஒரு 15 நாளைக்கு வந்துடும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக கேஸை பயன்படுத்தி இந்த மாதம் சிலிண்டரே வாங்காத மாதிரி கொண்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் நான் எடுத்து வச்சுருக்க சிலிண்டருக்கான அமௌண்ட்டை நான் அப்படியே 1000 ரூபாயை அப்படியே சேமிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு டிப்பு. ஏன்னா கொஞ்சம் கேஸை சிக்கனமாக பயன்படுத்தினாலே அந்த சிலிண்டர் இந்த மாதம் வாங்க வேண்டிய தேவையை தவிர்த்தரலாம். அப்படியே அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த அமௌண்ட்டை நம்மளால் சேமிச்சிட முடியும். ஸோ இதை வந்து நான் இந்த மாதம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு இருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கேஸை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுன்னு சொல்லி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ அந்த பெட்ரோல் கன்சப்ஷன் எப்படி கம்மி பண்ணுறது, இபி பில்லை குறைக்கிறது எல்லாமே வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். அதில் ஒவ்வொரு வீடியோவுமே இருக்குது. ஒவ்வொரு செலவையும் எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதம் எப்படியாவது இந்த சிலிண்டரை வந்து மிச்சம் பண்ணால் ஒரு 1000 ரூபாய் கிட்ட நம்மளால் சேமிக்க முடியும். ஸோ அதை வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 5 ஏசி. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஏசி இல்லாமல் சத்தியமாக பண்ணவே முடியல. ஆனால் நான் ஏசியை ரொம்ப தாறுமாறாக யூஸ் பண்ணேன்னா கரண்ட் பில் 3000 4000 வந்துடும். சிக்கனமாக பயன்படுத்தணும். 1000 ரூபாய் மேக்ஸிமம் 1500 ரூபாய்க்குள்ளே 2000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ 4000 அந்த மாதிரி போச்சுன்னா ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா கரண்ட் பில், 2 மாதத்துக்கு 4000 ரூபானா ரொம்ப அது வந்து அக்செப்டபிளே இல்லை. நம்ம சிக்கனமாக ஏசியை பயன்படுத்தணுன்னாலே கண்டிப்பாக நம்மளால் 2000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம ஏசியும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், காசும் செலவாகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம சிக்கனமாக பயன்படுத்திக்கணும். ஸோ கண்டிப்பாக தேவைகள் இருக்கும். அது நாங்கள் இருக்க ஏரியா திருச்சியிலலாம் வந்து வெயிலே தாங்க முடியாது, திருச்சி மக்களுக்கு தெரியும். அதனால் இப்போ ஏசியை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதையும் வந்து வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் அந்த மாதத்துக்கான பட்ஜெட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட் போடுறது பெருசு இல்லை, அந்த பட்ஜெட்டை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது இந்த மாதம்லாம் நான் வந்து பட்ஜெட் வந்து வெறும் 12,000க்கு தான் போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செய்யணும்னா, சில விஷயங்களை வந்து சில காஸ்ட் கட்டிங்கோ இல்லை மணி மேனேஜ்மெண்ட்டையும் சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணால் தான் அந்த பட்ஜெட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இதை முக்கியமான 5வது டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறது. டிப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பழங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ், அதாவது சாத்துக்குடி ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு, அந்த மாதிரி ஜூஸஸ்ஸு, லெமன் ஜூஸு, மோர், இந்த மாதிரி விஷயங்களை நிறையா நீர் சத்து நிறைந்த ஜூஸஸை வந்து நான் நிறையா எடுத்துக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டிருக்கீங்க, பழம் நிறையா சாப்பிடுங்கண்ணா, பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்கண்ணான்னு. ஸோ பழம் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அழகாக எப்போதுமே ஹெல்த் டிப்ஸ் கொடுப்பாங்க. முருங்கைக்கீரை ஜூஸ் குடிங்க, அது கரெக்ட் சீசனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் நான் வந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் பேர் சொல்லக்கூடாது, நிறைய பெரிய மெசேஜ் அனுப்புவாங்க. நான் கம்ப்ளீட்டாக அதை நான் வாசித்து பார்ப்பேன், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நிறையா ஃப்ரூட்ஸ் சேருங்க, ஃப்ரூட் ஜூஸ் சேருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மோர் நிறையா சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம நீர் சத்து அதிகமுள்ள இந்த பதார்த்தங்களை நம்ம சேர்க்குறப்ப நம்ம வெயில்லேருந்தும் காப்பாற்றிக்கலாம், வியாதியும் வராது. இப்போ ஃப்ரூட் ஜூஸஸ், இப்போ லெமன் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸ்லாம் விட்டமின் சி ஜாஸ்தி, அப்போ இம்யூன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஈஸியாக தவிர்த்தரலாம். டிப் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா, கேட்கவே கொஞ்சம் வந்து சிரிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பிள்ளைங்களுக்கு மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, வெயிலுக்கு வந்து 2 விஷயத்தில் பணம் சேர்க்க முடியும். பசங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் மொட்டை போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கான ஹேர் கட் எக்ஸ்பென்சஸை என்ன செஞ்சிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு மாதத்துக்கு ஹேர் கட் பண்ணவே அவங்களுக்கு 150 rupees வருது. ஸோ 2 மாதத்துக்கு 300 rupees சேவ் பண்ணிடலாம். அதுக்காகன்னு இல்லை, ஏன்னா இன்னொரு மெயின் விஷயம், இப்போ என் பசங்களுக்கு நிறைய ஸ்வெட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வேர்த்துச்சு அப்படின்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சளியை ஜுரத்தை கொண்டு வரும். ஸோ அப்போ ஸ்வெட் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூவை தடுக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்த்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கின்னில் ரேஷஸ் மாதிரி வரும். இப்போ என் பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்த்துச்சுனாலே வேர்வை சளி பிடிக்கும், ஜுரத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதுக்கு தேவையே இல்லாமல் ஒரு டைம் போயிட்டு வரதுக்கு 400-500 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு மொட்டை அடிச்சிட்டோன்னா அவங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஓடி ஆடி விளாடுவாங்க,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயத்தில் பணத்தை சேவ் பண்ணிடலாம். ஸோ சிரிக்காதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சிரிக்கிறது என் காதில் விழுது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அதுதான் நான் சீக்ரெட்னு போட்டேன். இதெல்லாமே சின்ன சின்ன சீக்ரெட் பணம் சேர்க்கறதுக்கு. பணம் சேர்க்கறது அப்படிங்கிறத தாண்டி போய் அவங்களோட ஹெல்த்தும் நமக்கு முக்கியம். அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டிப்பு. இதை வந்து ஜஸ்ட் ஃபார் ஜோக் தான் சொன்னேன். பட் ஆனால் இந்த டிப்பை வந்து சீரியஸாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 7 டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸு பாருங்கள். நீங்கள் என்னென்ன மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் இந்த மாதத்துக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டேனும் நம்ம கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 பக்கத்துமே லேர்னிங் வந்து இருக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.